ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நீட் ரிசல்ட்டு நேற்று தான் வந்துச்சு. அப்படியே பார்த்தோம், எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாக எத்தனை பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க, நம்ம பாஸ் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து இந்தியாவில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க, அடுத்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து நீட்டில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க, டாக்டர் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இருக்கா, எத்தனை பேர், அப்புறம் கேட்டகரி வைஸாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்தியா ஃபுல்லாக ரிசர்வ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் போன வருஷமும் இந்த வருஷமும் கம்பேர் பண்ணி எத்தனை பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 15%. இந்த பர்சன்டேஜ் வந்து எப்போதுமே மாறாது. இப்போ மார்க் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஃபஸ்ட்டு மார்க் வந்து 715. இந்த 2022 2021 வந்து 720 மார்க்கு அந்த ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொன்னோம். இப்போ எக்கனாமிக்கல் விக்கு செக்ஷன் ஜென்ரல் கேட்டகரியில் 2021 138க்கு மேலே எடுத்திருந்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீட்டில் வந்து எலிஜிபிள், டாக்டர் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 138 மேலே உள்ளவங்க வந்து குவாலிஃபை. அதில் வந்து போன வருஷம் வந்து 7,70,881 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க இந்த ஜென்ரல் கேட்டகரியில். இதே வந்து 2022 பார்க்கும்போது 715, 117க்கு இருந்தாலே வந்து அதான் 50% அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இதில் வந்து இந்த 117க்கு மேலே இருந்தாலே ஜென்ரல் கேட்டகரிக்கு எலிஜிபிள். அதில் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட, ஏன்னா 18 லட்சம் பேர் எழுதியிருக்கோம். அதில் 8,81,402 பேர் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபை இருக்காங்க. இப்போ ஓபிசியில் வந்து 40%ன்னு பார்த்தோம். அந்த 40% வந்து 2021 கம்பேர் பண்ணுவோம். 2021 பார்க்கும்போது 108க்கு மேலே இருந்தாலே, அதாவது 138 அதுக்குள்ளே இருந்தாலே எலிஜிபிள், 108க்கு மேலே இருந்தாலே எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால், அது எத்தனை பேர் எலிஜிபிள்னா 66,907 பேர் வந்து எலிஜிபிள். இதே 2022 193க்கு மேலே எடுத்தாலே வந்து எலிஜிபிள். அந்த 93 எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 74,458 பேர் வந்து இந்த ஓபிசியில் வந்து குவாலிஃபை இருக்காங்க. இதே வந்து எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி இதுக்கெல்லாம் 40% தான். இங்கெல்லாம் வந்து 2021 108க்கு மேலே எடுத்தாலே பாஸு. இது எஸ்சிக்கு வந்து பார்க்கும்போது அங்கே எத்தனை பேர் குவாலிஃபை இருக்காங்க, 108க்கு மேலே எடுத்துக்கோங்க. எஸ்சி கேட்டகரியில் வந்து குவாலிஃபை அப்படின்னு பார்க்கும்போது 22,384 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க 2021. இதே 2022 வந்து 93க்கு மேலே எடுத்திருந்தாலே பாஸ், அதாவது 93 116க்கு எடுத்திருந்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கேட்டகரி எஸ்சி கேட்டகரியில் பார்க்கும்போது 26,087 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க 2022. இதே வந்து எஸ்டியில் பார்க்கும்போது அதே 108 தான். 2021 9,310 பேர் தான் எஸ்டியில் வந்து குவாலிஃபை இருக்காங்க. இதே வந்து நீட் 2022 வந்து 93க்கு மேலே எடுத்திருந்தாலே குவாலிஃபை அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து 10,565 பேர் போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிக பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க. இதே வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சுன்னு சொல்லுவோமா, அங்கே வந்து அன்ரிசர்வ்டு அந்த ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் அதில் வந்து 45% பார்த்தோமா, அவங்களுக்கு வந்து 122க்கு மேலே இருந்தாலே வந்து பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் 132 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க 2021. 2022 116லேருந்து 105க்கு மேலே எடுத்திருந்தாலே ஜென்ரல் கேட்டகரிக்கு, அதாவது பிடபிள்யூடிக்கு எலிஜிபிள் ஜென்ரல் கேட்டகரி. அதில் 328 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இதே வந்து ஓபிசி பிஹெச் பார்க்கும்போது, எஸ்சி பிஹெச் பார்க்கும்போது, எஸ்டி பிஹெச் பார்க்கும்போது அங்கெல்லாம் 14%, அது 108க்கு மேலே இருந்தாலே எலிஜிபிள். ஓகே, அதில் வந்து ஓபிசி பிஹெச் பார்க்கும்போது அதில் 288 பேர் 2021 குவாலிஃபை இருக்காங்க. 2022 93 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாலே குவாலிஃபை. அதில் 160 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க. ஓகேவா. எஸ்சி கேட்டகரி பிஹெச் கேட்டகரியில் பார்க்கும்போது 108க்கு மேலே இருந்தாலே பாஸ், அங்கே 98 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க 2021. இதே வந்து 2022 93க்கு மேலே எடுத்திருந்தா பாஸ் அப்படின்னு சொல்லுவோம் குவாலிஃபை மார்க்கு. அதில் வந்து 56 பேர் வந்து குவாலிஃபை இருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாக குவாலிஃபை இருக்காங்க எஸ்சியில். எஸ்டிபிஹெச் பார்க்கும்போது 14%, அதான் 108க்கு மேலே இருந்தாலே பாஸ். அதில் 21 பேர் வந்து பாஸ் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க 2021. 2022 104, 93க்கு மேலே இருந்தாலே பாஸ். அதில் கம்மியாக குறைஞ்சிருக்காங்க, 13 பேர் தான் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க எஸ்சிபிஹெச்சில்.
டோட்டலாக இப்போ ஜென்ரல் ஓபிசி அந்த கேட்டகரியில் 2021 எத்தனை பேர் குவாலிஃபை ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 8,70,70,74 பேர் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க 2021. இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது 2022 எத்தனை பேர் குவாலிஃபை ஆகிருக்காங்க. 2021 17 லட்சம் பேரில். ஓகே, 2022 18 லட்சம் பேரில் வந்து 9,93,069 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதான் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் குவாலிஃபை ஆகிருக்காங்க, எத்தனை பேர் நீட் அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.